ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஆத்மா எப்பொழுதும் அடையப்பட்டதே. அஞ்ஞானத்தால் அது அடையப்படாதது போல் தோன்றும். அஞ்ஞானம் அழிந்த பின் தனது கழுத்திலே உள்ள ஆபரணத்தை போல் புதிதாக அடையப்படாத ஆத்மா என்றும் ஸ்வஸ்தமாயிருப்பதாக நமக்கு ரியலைசேஷன் ஏற்படுறது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். அதாவது ஆத்மபோதத்தில் 45th வெர்ஸ்ல ஆத்மா தூ சததம் பிராப்தோ, எப்பவுமே ஸ்வஸ்தமா பிராப்தியாகவே இருக்கு, அடையப்பட்டது. அதனால அந்த ஆத்மா அவித்யை நீங்கி அந்த 4 அகங்காரம் தன்னாஷோ, அவித்யை நீங்கி தன்னாஷம், அந்த 4 அகங்காரம் நீங்கும் பொழுது பிராப்தவத்தாதி புதுசா கிடைச்சது போல. அது எப்படின்னா ஸ்வகண்டாபரணம் யதா அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் சொல்றார். அதனால ஆத்மா புதுசா ரியலைசேஷன்ல ஏற்படல, ஏற்கனவே இருந்ததுதான். ஆனா அந்த அஞ்ஞான இருள் நமக்கு நீங்கும் பொழுது இப்பதான் புலப்பட்டது போல இவனுக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் 46வது வருஷத்துல இந்த பரம்பொருளை நம்ம ஏன் இப்படி ஜீவன் அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, பிரம்மணி ஜீவதா ஏன் வருது அப்படின்னாக்கா, பிராந்தியா, மனசுல இருக்கிற பிராந்தி, அந்த பிரமனால புருஷ, அதாவது ஒரே பரம்பொருளை இவன் ஜீவன் அப்படின்னு நம்ம பிரமையினால என்ன பண்ணிக்கிறோம், தவறாக எண்ணுகின்றோம். மரக்கட்டையை மனிதனை எண்ணி மயங்குவது போல பரம்பொருளை ஜீவன் என்று தவறாக எண்ணுகின்றான். ஜீவனுடைய உண்மையான நிலையை அறிந்தவுடன் மயக்கம் நீங்குகின்றது. இப்ப எண்ணுகின்றான்ங்கிறது யார சொல்றாரு சங்கராச்சாரியார்னா, இங்க ஜீவனை தான் சொல்றாரு. நீ தான்ப்பா பரமாத்மா தான்ப்பா நீ. ஆனா பிரம, அந்த மாயைங்கிற பிரமனால, அவித்யினால, அந்த அவித்யை எப்படி இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால மாதிரி பிகினிங்லெஸ், அதுக்கு ஸ்டார்டிங் கிடையாது, அவித்யை இருக்கு. அந்த அவித்யினால எப்படி பாம்பு இல்லாம கயிறு பாம்பா தெரியறதோ, அந்த மாதிரியே இன்னொன்று மரக்கட்டை அது மனிதனா தெரியறதோ, அது போல அந்த பிரமனாலப்பா உனக்கு பரமாத்மா, எப்பவுமே இருக்கிற பரமாத்மா ஜீவனா தெரியறதுன்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் 47th வெர்ஸ்ல திசை மயக்கம் அனுபவித்தால் அழிவது போல நான் எனது என்ற அஞ்ஞானம் தத்துவஸ்வரூபத்தை அறிந்ததால் தோன்றும் அனுபவத்தால் உடனே அழிந்து விடுகின்றது. அஞ்ஞானம் அகம் அமேதி சாஞானம் பாதத்தே திக், அதாவது அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்ட உடனேயே நான் அப்படிங்கிற கர்த்தத்துவம், நான் பண்றேங்கிற கர்த்தத்துவமும் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற போத்திருத்துவம், அது ரெண்டுமே நீங்கிடும்னு சொல்றார் சங்கராச்சாரியார். அதுக்கு அடுத்த வருஷத்துல சொல்றார், காண்பன அனைத்தும் தன்னிடத்தில் இருப்பதை நன்கு உணர்ந்து யோகி ஞானக்கண்ணினால் ஒன்றாகவும் பலவாகவும் உள்ள ஆத்மாவை தரிசிக்கிறான். அதாவது இங்க இந்த வேர்ஸ்ல 48வது வேர்ஸ்ல ஒரு ஞானிக்கு இந்த லோகம் எப்படி புலப்படும் அப்படிங்கறத அழகா சொல்றார். எப்படி தெரியுமா, தன்னிடத்தில் தான் எல்லாமே இருக்கு, அதுதான் ஆத்மாங்கிற தர்சனம் அந்த யோகிக்கு உண்டாருதுன்னு சங்கராச்சாரியார் சொல்றார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.